மீட்டிங் வந்திருக்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல வாழ்த்து வரவேற்கிறேன். ஆஹ் என்னைக்கும் இவ்வளவு நாள் நம்மை பாதுகாத்திருக்கிறார், இனிமேலும் நம்மை பாதுகாப்பார். ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, எனக்கு அதிகமாய் வந்த ஒரு கேள்வி, நிறைய பேருக்கு இந்த கேள்வி வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாவம் செய்யாம நம்மளால இருக்க முடியுமா? பாவத்தை நம்மளால ஜெயிக்க முடியுமா? பாவம் பாவத்தை மேற்கொள்ள முடியுமா? அந்த பாவம் செய்வதை எப்படி நிறுத்துவது இப்படிங்கிற கேள்விகள் நமக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கிறோம். நம்ம நிறைய முயற்சி எடுத்திருப்போம், முயற்சி எடுக்காமல் இல்லை. பாவம் செய்யாம இருப்பதற்கு நிறைய முயற்சி எடுத்திருக்கோம். பாகிஸ்தான்ல ஒருத்தர் வந்து தான் தப்பு செஞ்சுட்டேங்கிறதுக்காக தன்னுடைய கையை வெட்டிட்டாராம். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடிந்து எரிந்து போடு அப்படின்னு. அது லிட்டரலா சொல்லப்பட்ட வசனம் கிடையாது. அப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த உலகத்துல யாருமே கண்ணு, கை, காலு இல்லாம தான் இருக்கணும். ஆனா ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டேங்கிறதுக்காக, பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக கையை வெட்டுற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிருக்காரு. இதே மாதிரிதான் நம்ம நிறைய விஷயத்த வந்து பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சுய முயற்சியில, நம்ம நம்முடைய சுயத்துல, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய டைம் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அது தப்பு கிடையாது. செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம் இருக்குது. ஆனா நிறைய டைம் நம்ம அந்த செல்ஃப் கண்ட்ரோல்ல நம்ம இருக்க முடியல. ஒரு 4 நாள் கரெக்டா இருப்போம், 5வது நாள் மறுபடியும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். எவ்வளவு முயற்சி பண்ணும் நமக்கு வந்து இருக்க முடியல. சில டயட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு வாரம் நல்லா இருக்கும், அடுத்த வாரம் அதே போலதான் பாவத்தை செய்யாம இருக்கிறதுக்கு நம்ம நிறைய முயற்சி எடுக்கிறோம், ஆனா தோற்று போகிறோம். இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு எஃபெக்டிவான ஒரு வே, பாவம் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு வே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ரிமைண்டர் மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இது ஒரு அப்படின்னு சபையில போதிக்கப்படுது அப்படின்னா, பாவம் செஞ்சா ஆண்டவருடைய தண்டிப்பார். பாவம் செஞ்சா உனக்கு மத்த மதத்துல என்ன சொல்லுவாங்க, சாமி கண்ணை குத்திரும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் பயந்து போய் பாவம் செய்ய மாட்டோம், தப்பு செய்ய மாட்டோம். ஆனா அது மட்டும் கரெக்ட் கிடையாது. பாவம் செய்யும்போது அதற்கான தண்டனைகள் இருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது நமக்கு தெரியும். பாவத்துக்கான தண்டனைகள்லாம் இருக்கு. பட் நம்ம அதையும் தெரிஞ்சுமே இன்னும் நம்ம பாவம் செய்யறோம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சின்ன குழந்தை இருக்கும், தப்பு பண்ணும், நிறைய சேட்டை பண்ணும். ஆனா அவங்க அம்மா அடிப்பாங்க. அடிக்கும்போது அழும். ஐயோ நான் இந்த தப்பை செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழும். ஆனா உடனே அந்த அம்மாவும் அப்பாவும் சரி பாவம் குழந்தை தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. மறுபடியும் அதே தப்பே அந்த குழந்தை பண்ணும். அப்ப அந்த குழந்தைக்கு அவங்க யோசிச்சு பார்த்தா, நீ வலிக்கு எனக்கு நீங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அழுத, நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன்னு சொன்னேன், மறுபடியும் அடி விழுன்னு தெரிஞ்சே நீ மறுபடியும் அதே தப்பு பண்றேன்னா அப்படின்னு அந்த குழந்தைக்கு அது புரியவே புரியாது. அடி விழுன்னு தெரியும், கஷ்டமா இருக்கும்னு தெரியும், மறுபடியும் அதே தப்பை செய்யும். அதே போலதான் நம்ம இன்னைக்கு இந்த பாவத்தினால நமக்கு பிரச்சனை வரும்னு தெரியும். இந்த பாவத்தினால நமக்கு சில தண்டனைகள் கிடைக்கும், அதுக்கு ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சே நம்ம பண்ணுவோம். நம்ம ஒரு டைம் பயப்படுவோம், ஆனா அடுத்த டைம் பயம் இருந்தாலும் நம்ம அந்த பாவத்தை செஞ்சுட்டு தான் இருக்கும். அப்போ நமக்கு இந்த பாவத்தை மிரட்டியும் நம்மளால, சில குழந்தைகளை எவ்வளவு மிரட்டினாலும் மறுபடியும் மறுபடியும் தப்பு செய்யும். அதே போலதான் நம்மளும் மிரட்டியும், நம்ம சபையில எவ்வளவு கடினமான உபதேசங்களை கேட்டும் நம்மளால பாவம் செய்யாம இருக்க முடியல. அப்போ இது பாவம் செய்யாம நிறுத்துவது எப்படி? அது கம்ப்ளீட்டா எல்லாரும் நிறுத்த முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் ஏன்னா பவுலே ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததே செய்கிறேன் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு மனிதன், தேவனுக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சவர். அவர் சொல்றாரு, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத பாவத்தை செய்யறேன் அப்படிங்கிறார். எனக்கு பாவம் செய்யக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு அது விருப்பமே கிடையாது. ஆனாலும் என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் சில நேரம் தவறுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவ மனிதனுக்கு இவ்வளவு பெரிய டெம்டேஷன், போராட்டம் இருக்குன்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். நமக்கும் இந்த பாவ உணர்வுகள் வரும், பாவம் செய்யணும்னு வரும். நிறைய டைம் நம்ம சொல்லியிருப்போம்ல, நான் திட்டக்கூடாதுன்னு நினைப்பேன், திட்டிடுவேன். நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைப்பேன், நான் கோவப்படுவேன். இந்த விஷயத்த நான் பார்க்க கூடாதுன்னு நினைப்பேன், நான் பார்த்துடுறேன். இந்த வீடியோவை நான் வேணாம், நான் போனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா நான் திடீர்னு சும்மா எடுத்து பார்க்கறதுக்குள்ள 2 மணி நேரம் 3 மணி நேரம் போனை நான் எனக்கே தெரியாம என்ன அறியாமலே நான் யூஸ் பண்ணிடுறேன். இப்படி நிறைய விஷயத்துல நம்ம மாட்டிட்டு இருக்கோம். செய்யக்கூடாதுன்னு தான் நினைப்போம், ஆனா நம்மளே அறியாமலே அந்த பாவத்தை செய்யறோம், தவறுகளை செய்யறோம். அப்போ நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் இருந்து பாக்குறோம். நிறைய விஷயத்த நம்ம நிறைய பேர் ட்ராக்கர் யூஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து எவ்வளவு விஷயத்த ட்ரை பண்ணி பாக்குறோம், ஆனா இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லையே. ஒரு சின்ன ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த பையன் வந்து வாலிப வயசுல ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது, அவன் வந்து வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க,
பெண்களை போய் சைட் அடிப்பாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க, லவ் பண்ணுவாங்க. அதுவும் நிறைய பெண்களை பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆகும்போது இது வரைக்கும் நிறைய பெண்களோடு பேசியிருப்பான், நிறைய பெண்களை பார்த்திருப்பான். மேரேஜ் ஆன பிறகு அவனுக்கு இருக்கிறது ஒரு மனைவி தான். அப்ப அவனுடைய மைண்ட் என்ன ஆகும்னா, இதுவரைக்கும் அவன் பல தவறுகளை செஞ்சிருப்பான், பல பெண்களோடு பேசியிருப்பான், பல பெண்களை பார்த்திருப்பான். ஆனா திருமணம் ஆன உடனே அவனுடைய ஆசையோ, அவனுடைய கண்களோ தன்னுடைய மனைவி மேலதான் இருக்கும். அது சிலர் தப்பு பண்ணுவாங்க. ஆனா நிறைய பேர் இவ்வளவு நாள் நிறைய தப்பு பண்ணாலும் அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் வந்துடும், நம்முடைய மனைவிக்கு நம்ம தப்பு துரோகம் பண்ணக்கூடாது. இவங்கதான் நம்ம லைஃப் ஃபுல்லா நம்ம கூட இருக்க போறாங்க. அதனால இதுவரைக்கும் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு இதுவரைக்கும் எத்தனையோ பெண்களோட பேசியிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ எனக்கு திருமணம் ஆயிட்டு எனக்கு இவங்க மட்டும்தான் மனைவி, இவங்களை மட்டும்தான் நான் பார்க்க போறேன், இவங்ககிட்ட மட்டும்தான் என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அதுதான் திருமண உறவு. இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படிதான். ஒரு காலத்துல நம்ம பாவம் செஞ்சோம், நம்முடைய மன இஷ்டத்தின்படி வாழ்ந்தோம், நம்ம கண்கள் இச்சித்ததெல்லாம் நம்ம செஞ்சோம், நம்ம வாய் விரும்பினதெல்லாம் நம்ம பேசணும், நம் காது எதெல்லாம் நமக்கு இனிமையா தோன்றுச்சோ அதெல்லாம் கேட்டோம், தவறான வழிகள்ல நடந்தோம். ஆனா என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு நம்ம ஆண்டவரை அறிந்து கொண்டோமோ, அது ஒரு திருமண பந்தம் போல. அதற்கு பிறகு நம்ம பழைய வாழ்க்கைக்கு போகக்கூடாது. எப்படி ஒரு மனுஷன் எவ்வளவு மோசமான ஒரு நிலையில இருந்தாலும் திருமணம் ஆன பின்பு தன்னுடைய மனைவி தான் உண்மை, மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ஒரு முடிவெடுக்கிறானோ, அதே போல இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய மனவாட்டியா இருக்கிறோம், அவர் நம்முடைய மனவாளர். அப்போ இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. என்னைக்கு நமக்கு இந்த உணர்வு வருகிறதோ, நான் ஆண்டவருடையவன், நான் அவருடையவள் அப்படின்னு ஒரு உணர்வு வரும்போது, நம்ம பாவம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, நாம் அவருக்கு செய்யற துரோகமாக மாறுகிறது. ஒரு மனுஷன் தனக்கு ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணையோ இல்ல இன்னொரு விஷயத்தையோ அவன் மனைவிக்கு விரோதமாய் செய்யும் போது அது அவன் மனைவிக்கு செய்கிற ஒரு துரோகம். அப்போ இதே போலதான் நம்ம ஆண்டவருடைய மனவாட்டியா இருக்கிறோம். நம்ம பாவம் செய்யும் போது அதனால நமக்கு தண்டனை கிடைக்குதோ இல்லையோ, அதனால நமக்கு அதுல கான்சிக்வன்சஸ் இருக்கோ இல்லையோ, நம்ம என்ன பண்றோம்னா நம்ம மனவாளருக்கு செய்யற துரோகமாக அது இருக்கிறது. எனவேதான் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய திருமணம் முடிந்தவர்கள் இருக்கிறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இருக்கிறீங்க. நீங்க நீங்க நேசிக்கிறவங்கள உங்களால காயப்படுத்த முடியுமா? நீங்க அதிகமா நேசிக்கிறவங்களுக்கு விரோதமா உங்களால ஒரு குற்றம் செய்ய முடியுமா? உங்களை அதிகமா நேசிக்கிறவங்களுக்கு விரோதமாக நேசிக்கிறவங்களை உங்களால ஏமாற்ற முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு உலக மனுஷனே நம்ம ஏமாற்றுறதுக்கு, நம்ம ஒருத்தவங்க ரொம்ப நேசிக்காங்கன்னா அவங்கள நம்ம ஏமாற்றக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம், அவங்களை நம்ம காயப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். அந்த மனுஷனுக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம். ஒருவேளை நம்முடைய பழைய வாழ்க்கை எவ்வளவு இருந்தாலும், திருமணத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணவங்களா இருந்தாலும், சோ இதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் சரியா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு விஷயத்தையும் மாற்றிக்கொள்வோம். அதே போலதான் இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக, கிறிஸ்துவுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு தடையும் தப்பு பண்ணும்போது நம்ம என்ன யோசிக்கணும்னா, இது நான் ஆண்டவருக்கு செய்யற ஒரு துரோகம். இந்த பாவத்தை நான் எனக்கு தண்டனை கிடைக்காதுங்கிறதுக்காக அவர் என்ன மன்னிப்பாருங்கிறதுக்காக நான் மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்யக்கூடாது. இன்னைக்கு அநேகர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? நம்ம பண்ற தப்பு என்னன்னா, நமக்கு தெரியும் ஆண்டவர் மன்னிப்பார் என்பது நல்லாவே தெரியும். நான் தப்பு பண்ணா அடுத்து 2 நாள்ல ஒரு ஃபாஸ்டிங் பண்ணி பிரேயர் பண்ண ஆண்டவர் மறந்துடுவாருங்க. ஒருத்தர் சொல்லுவாரு, இருக்கிறதுலே உலகத்திலே பெரிய ஏமாளி ஏசப்பா தான் அப்படி. ஏன்னா நம்ம தப்பு பண்ணுவோம்னு தெரியும், நம்ம மறுபடியும் மீறுவோம்னு தெரியும், தெரிஞ்சுமே நம்மளை மன்னிப்பாரு, நேசிப்பாரு. நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் இன்னைக்குதான் நான் லாஸ்ட் அதை செய்வேன், இதுக்கு மேல செய்யவே மாட்டேன்னு சொல்லுவோம். ஆண்டவருக்கு தெரியும் நீ மறுபடியும் செய்வ, மறுபடியும் இதே தப்ப பண்ற அப்படின்னு தெரியும். தெரிஞ்சாலும் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். சரி, ஓகே அப்படின்னு மன்னிப்பார். இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம மறுபடியும் மறுபடியும் அவரை ஏமாற்றுகிறோம். இதுல என்ன ஆகுதுன்னா, அவரை ஏமாற்றுவதனால என்ன நடக்குதுன்னா, நம்ம அவரை காயப்படுத்தி கொண்டே இருக்கோம். நான் அதான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு நெருக்கமான ஒரு மனுஷனை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கணவனோ, மனைவியோ, உங்களுடைய அப்பாவோ, அம்மாவோ, அவங்க நீங்க எந்த லெவல் வரைக்கும் காயப்படுத்திக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அவங்க உங்களை நம்புறாங்கன்னா நீங்க அவங்களை ஏமாத்துவீங்களா? உங்களை அதிகமா கண்மூடித்தனமா நேசிக்கிறாங்க, நம்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விரோதமா உங்களுக்கு ஒரு துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வருமா? ஆனா நம்ம ஆண்டவருக்கு விரோதமா ஒவ்வொரு நாளும் பாவங்கிற பெயர்ல நம்ம அவருக்கு துரோகம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். எனவே இனிமே நீங்க பாவம் செய்யறதுக்கு முன்பதாக ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி இப்படி யோசிங்க. நான் செய்வதனால தண்டனை கிடைக்குமா கிடைக்காதங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. நான் செய்யற விஷயம் ஆண்டவரை காயப்படுத்துமா, இது ஆண்டவரை நோக்கடிக்குமா அப்படிங்கறத யோசிக்க.
அப்படி யோசிச்சோம்னா நம்ம பாவம் செய்வதை நிறுத்த முடியும். நம்ம சுயநலமா யோசிக்க கூடாது. சில சட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பு பண்ணிட்டு லஞ்சத்த குடுத்து எஸ்கேப் ஆயிருவாங்க. நம்ம அதே மாதிரி ஆண்டவர்ட்ட தப்பு பண்ணிட்டு ஒரு லஞ்சம் மாதிரி ஒரு பிரேயர், ஒரு காணிக்கை அப்படி குடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆனா நமக்கும் மத்தவங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. பிரேயர் பண்ணுங்க நல்லதுதான். பாவ மன்னிப்பு நல்லதுதான். ஆண்டவர் மன்னிப்பாரு. அது தப்பு கிடையாது. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒரு விஷயத்த நீங்க ஆண்டவருக்கு விரோதமா செய்யும்போது யோசிங்க. இது என் ஆண்டவரை காயப்படுத்துமே. இது என் உறவுல ஒரு விரிசலை கொண்டு வருமே. யோசிச்சு பாருங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்து அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆச்சுன்னா எவ்வளவு பெரிய நஷ்டம் அது உங்களுக்கு. அப்போ ஒரு தடவை பாவம் செய்யும்போது இப்படி யோசிங்க. ஆண்டவர் எனக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்ல இது ஒரு விரிசலை கொண்டு வருமே. ஆண்டவர்ட்ட இருந்து இது என்ன பிரிக்குமே அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம பாவம் செய்வதை நிறுத்த முடியும். எனவே தண்டனைக்காக பயந்து பாவத்தை நிறுத்தாதீங்க. அப்படி நிறுத்துறது நல்லது. ஏதோ ஒரு வழியில நிறுத்துறது நல்லதுதான். ஆனா இன்னைக்கு அப்படி நம்மளால நிறுத்த முடியாம இருக்கிறதுனால நான் சொல்றேன், தேவன் உங்களுடைய மனவாளன். ஏசப்பா உங்களுடைய மனவாளன். நினைச்சுக்கோங்க. அவருக்கு நான் கமிட்டடா இருக்கிறேன். நான் அவருக்கு கமிட்டடா இருக்கிறேன். அதனால அவரை தவிர நான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன். அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை செய்ய மாட்டேன். பாவம் வரும்போது இதுல என்ன சிக்கல்னா, நம்ம எல்லாத்துக்கும் மைண்ட்ல ஒரு லெவல் இருக்கு. இதுதான் பாவம், இது பாவம் இல்ல. பைபிள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கிடையாதுங்க. நம்ம என்னன்னா பாவம், இது பாவம், இது பாவம் இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு வகையறை வச்சிருக்கோம். ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்ம சில விஷயத்துல நியாயம் பேசும். இது நியாயம், இது நீதி அப்படின்னு பேசுவோம். நம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக அழுக்கான கந்தை. பழைய ஏற்பாட்டுல உனக்கு அடுத்தவனை நேசித்தவன் சத்துருவை பகைப்பாக அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவங்க எனக்கு நிறைய துரோகம் பண்ணிருக்கிறாங்க. அப்ப நான் அவங்க மேல கோபமா இருக்கிறது நியாயம் தானே. அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. அப்ப நான் கொஞ்சம் அவங்ககிட்ட ஒதுங்கி இருக்கிறது நியாயம் தானே. அப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய நியாயம் பேசுவோம். ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம நியாயங்கள ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல எது தப்பு எது தவறுங்கிறதுலாம் மேட்டரே கிடையாதுங்க. எது எதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார், எதை ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்கிறதா முக்கியம். சில சிகரெட் பிடிக்கிறவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் சிகரெட் பிடிக்கிறதுனால யாருக்கும் தொந்தரவு கிடையாது. இது எனக்குள்ள விஷயம். நான் குடிக்கிறதுனால எனக்கு பிரச்சனை. நான் சிகரெட் குடிக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? ஏன் இஷ்டம் நான் குடிக்கிறேன் அப்படிம்பாங்க. இதே போலதான் நம்ம கிறிஸ்தவர்கள் கூட சில விஷயத்த இது யாருக்கும் இந்த விஷயம் பாதிப்பை ஏற்படுத்தாது. இது எனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். யோபு சொன்னார், நான் தப்பி நடந்தாலும் என் தப்பிதம் எனக்குள்ளதான் இருக்குது. தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் எனக்குள்ளதான் இருக்கிறது அப்படிங்கிறாரு. நான் தவறு செய்தது உண்மைதான். ஆனாலும் அது எனக்கு மட்டும்தான் அது பாதிப்பை உண்டாக்குது. மத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நியாயம் பேசுவோம். தப்பு பண்ணிட்டு அதை நியாயப்படுத்தும் நிறைய விஷயங்களை. அப்படி ஆண்டவரை ஏமாற்ற முடியாதுங்க. ஆண்டவர் நம்ம உலக மனுஷனை ஏமாத்திடலாம் நம்ம நியாயத்தை சொல்லி. இப்படி இதெல்லாம் நடந்துச்சு, அதனாலதான் நான் கத்தி எடுத்து குத்திட்டேன். இதெல்லாம் நடந்துச்சு அதனாலதான் டக்குன்னு வார்த்தையை விட்டுட்டேன் அப்படின்னு உலக மனுஷனை சொல்லி சமாளிச்சிடலாம். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர்கிட்ட நம்ம நியாயப்படுத்தவே முடியாது எந்த விஷயத்துமே. எனவே முதல்ல பாவம் எது பாவம் இல்லை என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்கணும்னா நமக்கு பெருசா ஒரு லிஸ்ட் எடுத்து தர முடியாது. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்துல எந்த லிஸ்டும் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை தான், உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. அவ்வளவுதான். இதுல எல்லா வித லிஸ்டும் அடங்கிரும். அப்போ ஒரு மனுஷன்ட்ட அன்பு ஆவியின் கனிகள் இருந்துச்சுன்னா அவன் எல்லாவற்றும் பரிபூர்ணம் சம்பூர்ணம் உள்ளவனா இருப்பான். முதல்ல இதெல்லாம் அப்போ அறிந்து கொள்வது எப்படி? எது பாவம், எது ஆண்டவருக்கு பிடிக்கும், எதை நம்ம செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொள்வதற்கு எப்படி? பேசிக் பைபிள் ரீடிங். ஒரு மனுஷன் பைபிளை ரீட் பண்ணும் போதுதான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது என் ஆண்டவருக்கு பிடிக்கும், எது ஆண்டவருக்கு பிடிக்காது என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். ஈவன் நம்ம பைபிள் ரீடிங்ல மட்டும் நம்ம ஸ்டாப் ஆயிட முடியாது. ஏனென்றால் பைபிள்ல எல்லாம் போடப்படவில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, விபச்சாரம் செய்யக்கூடாது என்பது பைபிள்ல இருக்கு. அப்ப அது நமக்கு தெரியும். சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு பைபிள்ல இல்ல. இப்ப நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, சிகரெட் குடிக்க கூடாதுன்னு பைபிள் எங்க போட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பதில் சொல்ல முடியாது. அப்போ என்னன்னா, நமக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இன்னொன்னு பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்தாவி நம் பாவம் செய்யும் போது நம்மை கண்டித்து உணர்த்துகிற உள்ள இருக்கிற ஒரு ஆவியானவர். அப்படி இருக்கும்போது ஆவியினால நடத்தப்படுகிற அனுபவம் இருந்தாதான் நம்ம சில விஷயங்களை இது தவறு என்பதை நம்மளால ஒத்துக்கொள்ள முடியும், நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இல்லையென்றால் கடைசி வரைக்கும் நம்ம நியாயப்படுத்திட்டே தான் இருப்போம். இது நான் செஞ்சது கரெக்ட் தான், நான் செஞ்சது 1000 தான் இருந்தாலும் நான் செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்குமா? அப்ப நீங்க நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தா கூட, நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ண வேண்டியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பாவம் அப்படின்னு வசனம் சொல்லுது.
அப்ப யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம சொல்றோம், நான் யாருடைய வம்புக்கும் போறது கிடையாது. நான் யாரையும் எதையும் சொல்றது கிடையாது. நான் உண்டு, நான் வேலை உண்டுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா கூட, ஆண்டவர் வசனம் சொல்லிக்கிறது, நீ நன்மை செய்யலைன்னா அது பாவம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ பெரிய ஒரு லிஸ்ட் இருக்குது. நம்ம எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. நம்ம ஈஸியா நமக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு வச்சுட்டு நான் நல்லா இருக்கிறேன், நான் செய்யறது கரெக்ட், நான் நீதியா இருக்கிறேன், நியாயமா இருக்கேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம்ல. ஆண்டவர் முன்னாடி நம்ம நிறுத்தி பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளவு பெரிய பாவிகள், நம்ம எவ்வளவு மோசமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. எனவே முதல்ல பாவம் என்ன, எது ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படிங்கறதை புரிந்து கொள்வதற்கு வேதாகமத்தை வாசிங்க. அதுலயும் நமக்கு தெளிவு சில டைம் இருக்காது. அப்ப என்ன வேணும், ரெண்டாவது ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்போது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். சில டைம் சிக்னலை ஸ்கிப் பண்ணி போறது கூட எல்லாரும் போறாங்களே இதுல என்ன இருக்கு அப்படின்னு யோசிப்போம். ஆண்டவருக்கு சில நேரம் அதை கூட அவர் உணர்த்துவார். எல்லாரும் செய்யற விஷயம் தானே இது, நம்ம செஞ்சா என்ன அப்படின்னு யோசிப்போம். ஆண்டவர் உணர்த்துவார். தாவீது பாருங்க, தாவீது பத்சேபாட்ட ஒரு தவறு செய்தார். ஆனா நம்ம அதை பெரிய தப்பா பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலகட்டத்துல ராஜாக்கள் காமனா செய்யற ஒரு விஷயம். எல்லா ராஜாக்களும், சாலமோனுக்கு 1000 மனைவிகள் இருந்தாங்க. எப்படி அந்த 1000 மனைவிகள்? மற்றவங்களுடைய மனைவியை எடுத்துக்கொண்டதுதான் அந்த 1000. இப்படி நிறைய ராஜாக்கள் மற்றவங்க மனைவி எடுத்துப்பாங்க, மற்றவங்களுடைய பொருட்களை எடுத்துப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா தாவீதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை, இவ்வளவு பெரிய ஒரு விஷயம்? எல்லாரும் செய்யற விஷயம் தானே தாவீதும் செஞ்சாரு அப்படின்னு எடுத்துக்கிங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகத்துல நிறைய விஷயங்கள் பைபிள்ல தப்புன்னு சொல்றது உலகம் நியாயம்னு சொல்லும். பைபிள் வேண்டான்னு சொன்னது உலகம் வேணும்னு சொல்லும். அப்போ அந்த உலகத்தின் பார்வையில நியாயமா இருக்கிறது, ஆண்டவருடைய பார்வையில அது அழுக்கா இருக்கு. உங்க பார்வையில நியாயமா நீங்க நினைக்கிற விஷயங்கள் ஆண்டவருடைய பார்வையில குப்பையா தெரியுது. அப்போ உங்களை நீங்களே நான் கரெக்டா தான் இருக்கேன்னு சொல்லிக்காம ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி பாருங்க. வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பாருங்க நீங்க செய்யற விஷயங்களை. அதுவும் வேதாகமத்திலையும் சில நாட்கள் வேதாகமத்தை வச்சே ஏமாத்துவாங்க. வேதாகமத்துல உள்ள வசனத்தை வச்சே நான் செய்யறது கரெக்ட்னு சொல்லி ஏமாத்துவாங்க. அதையும் தாண்டி ஆண்டவர் உணர்த்தணுங்க. நம்ம பிசாசு மாதிரி, பிசாசு வசனத்தை எடுத்து வச்சு பேசுவார். நல்லா பேசுவாங்க பிசாசு வசனத்தை வச்சு. நமக்கு தெரியும் இயேசுவை சோதிக்கும் போது வசனத்தை வச்சுதான் சோதிச்சு. அப்ப நம்ம வசனத்தை வச்சு சில நேரம் ஆண்டவர்ட்ட ஏமாத்துவோம். ஆண்டவரே இது நான் செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட நியாயப்படும். உள்ள ஆவியானவர் நம்மகிட்ட அது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல இருக்குல்ல, எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. பேதுரு எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது 120 பேர் ஜெபம் பண்ணி கிண்டல் பண்றாங்க. அப்ப பேதுரு எந்திச்சு பேசும்போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் குத்தப்பட்டார்களாம். குத்தப்பட்டவனே சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. அப்போ பரிசுத்தாவி நம்மகிட்ட இருக்கும்போதுதான் நம்ம இருதயம் குத்தப்படும். இல்லைன்னா நம்ம செய்யற விஷயத்துல நம்ம நியாயப்படுத்திட்டு தான் இருக்கும். கடைசி வரைக்கும் நியாயப்படுத்தும். நான் செஞ்சது கரெக்ட் தான், நான் எல்லாமே கரெக்டா தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நியாயப்படுத்திட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம செய்யறது எது தப்பு எது கரெக்ட்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தேவனுக்கு முன்னாடி நம்ம நிறுத்தி பார்க்கணும். அவர் தான் சொல்லுவார், நீ இது பண்றது தப்பு. உலகம் உங்களை அங்கீகரிச்சாலும் சரி. உலகம் தாவீதை யாருமே ஒண்ணும் சொல்லல. பத்சேபால எடுத்துக்கொண்ட போது யாரும் தாவீதை நீ செஞ்சது தப்பு அப்படின்னு யாரும் சொல்லல. யார் சொன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் தாவீதை சொல்லிச்சு, நீ செஞ்சது தப்பு தாவீது அப்படின்னு. கர்த்தர் மட்டும்தான் சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் உலக மக்கள் நம்மளை பாராட்டுறாங்கிறதுக்காக நம்ம செய்யறது கரெக்ட் கிடையாது. உலக மனுஷர்கள் நம்ம அங்கீகரிக்கிறாங்கிறதுக்காக நம்ம செய்யறது கரெக்ட் கிடையாது. ஆண்டவர் அங்கீகரிக்கணுங்க நம்ம செய்யற விஷயத்த. நீ செய்யறது கரெக்ட்ங்கிறத ஆண்டவர் சொல்லணும். அப்பதான் நம்ம இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். நம்மளுடைய மனசாட்சி நிறைய பேருக்கு செத்த போயிடுச்சு. என் மனசுக்கு கரெக்டா தாங்க தெரியுது. நான் நினைக்கிறேன் எனக்கெல்லாம் இதை தப்பாலாம் ஃபீல் ஆகல. என் மனசாட்சிக்கெல்லாம் இதை தப்பா தோணல அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் செஞ்சுட்டு. அப்ப நம்மளுடைய கான்சியஸ், நம்மளுடைய மனசாட்சி அது செத்து போச்சு. இன்னொரு வசனம் இருக்கு, என் மனசாட்சிக்கு நான் கரெக்ட், அது கரெக்ட்னு படிச்சு அதனால செஞ்சேன் அப்படின்னு. நம்ம மனசாட்சியை வச்சு பண்ணுங்க. நம்முடைய மனசாட்சியை விட ஆண்டவர் பெரியவர். நம்ம மனசாட்சிக்கு கரெக்டுங்கிறதுனால அதை செய்யக்கூடாதுங்க. வேதத்துல போட்டிருக்குதா, தேவன் அதை அங்கீகரிக்கிறாராங்கிறத பார்த்துதான் செய்யணும். ஆனா நம்ம இன்னும் மோசமா போய் சிலருக்கு கொஞ்சம் அந்த மனசாட்சி இருக்கும். சிலருடைய மனசாட்சி கரெக்டா சொல்லும். இந்த கடைசி காலத்துல அந்த கொஞ்சம் நஞ்ச மனசாட்சியும் இல்லாம போச்சு. நம்ம சில டைம் நம்ம மனசாட்சியே தப்பா சொல்லுது. ஆனா அந்த மனசாட்சி கூட இல்லாம நம்ம நிறைய டைம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பி சென்சிட்டிவா இருங்க எல்லா விஷயத்துக்குமே. ஏன்னா ஒரு விஷயம் தப்பு கரெக்ட் அப்படின்னு நம்ம எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம இஷ்டப்படி நம்ம மனம் போன போக்குல நம்ம வாழ முடியாது. அப்படி வாழும்போது நம்ம ஆண்டவரை அதிகமாய் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது ஒரு விஷயம், ஒரு பொருள் வாங்குறீங்களா, அது நியாயமா வாங்குறீங்களான்னு பாருங்க. ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாங்குறீங்களான்னு பாருங்க.
ஒரு ஒரு வேலைக்கு போறீங்களா? நீங்க செய்யற வேலை ஆண்டவருக்கு பிடிக்குமா? ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வேலையான்னு பாருங்க. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத வேலையை செய்யாதீங்க. இதெல்லாம் பார்த்த உலகத்துல வாழ முடியுமா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆண்டவர் வாழ வைப்பாருங்க. ஆண்டவர் வாழ வைப்பாரு. ஆண்டவருக்காக யார் கர்த்தருடைய பர்வதத்துல வாசம் பண்ணுவார்ங்கிற வசனம் இருக்கு. 15 சங்கீதம் 15ல. அதுல யாருன்னா, தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அவன் கரெக்ட்டா இருப்பானாம். ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தாலும் அவன் வார்த்தையை மீற மாட்டான். வார்த்தையின்படிதான் நடப்பான். அவன் தான் கர்த்தருடைய பர்வதத்துல வாசம் பண்ண முடியும். இப்ப இன்னைக்கு நீங்க பரலோகம் போணும். இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னா, நஷ்டம் வந்தா கூட ஆண்டவருக்காக நில்லுங்க. நஷ்டம் வந்தா கூட ஆண்டவருக்கு பிரியமான விஷயத்த செய்யுங்க. ஆண்டவர் அங்கீகரிக்கிற விஷயத்த மட்டும் செய்யுங்க. நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல என்று சகித்து இருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் யாரும் தரித்திரர் ஆனது கிடையாது. எனவே இன்னொரு வசனம் சொல்கிறது. பவுல் சொல்லுகிறார், நீங்க இன்னும் பாவத்துக்கு ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நீங்க பாவத்துக்கு எதிர்த்து நிக்கல அப்படிங்கிறார். பாவத்துக்காக நீ ரத்தம் கூட சிந்தலாம் அப்படிங்கிறார். பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு நீ ரத்தத்தை கூட சிந்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு பவுல் பேசுறார். நம்ம அந்த அளவுக்கு நீங்க இன்னும் போராடலாங்க. அந்த அளவுக்கு நீங்க பாவத்துக்கு எதிர்த்து நிக்கல அப்படின்னு பவுல் சொல்றார். எனவே இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். முக்கியமா 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். பாவத்தை நிறுத்துவதற்கு முதல்ல தேவனை உங்களுடைய மனவாட்டி என்பதை தேவனுக்கு நீங்க மனவாட்டி என்பதை அறிந்து கொள்ளுங்க. நான் எப்படி நீங்க ஒரு மேரிட் ஆன பிறகு ஒரு கணவனுக்கோ ஒரு மனைவிக்கோ நீங்க கமிட்டடா இருக்கிறீங்களோ, அதே போல நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க ஆண்டவருக்கு கமிட்டடா இருக்கணும். பிறர் முகம் பார்க்க கூடாது. பிறர் பாவம் செய்யும் போது என்னுடைய மனவாளனுக்கு நான் துரோகம் பண்றேன், என்னுடைய மனவாளனை நான் ஏமாற்றுகிறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்படி நினைக்கும் போது இந்த பாவம் உங்களுக்கு பெரிய விஷயமா அது ஒரு சீரியஸா உங்களுக்கு தெரியும். பாவம் சீரியஸ்னஸ் பாவத்தை குறித்த ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம போகுது. ஈஸியா அசால்ட்டா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்போ அவர் நம்முடைய மணவாளன் என்ற ஒரு உணர்வு வரும்போது அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்ற ஒரு உணர்வும் நம்ம கூட சேர்ந்து வரும். 2வது, எது என் மணவாளனுக்கு பிடிக்கும், எது என் மணவாளனை காயப்படுத்தாது, எது என் மணவாளனை நோகடிக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்க. அதை புரிந்து கொள்வதற்கு வேத வசனம் முக்கியம். ஏன்னா வேத வசனத்துல நிறைய விஷயம் போட்டிருக்கு. வேத வசனத்திலிருந்து புரியலன்னா அதற்கு மேல சில விஷயங்கள் போடப்படாத விஷயத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து நமக்கு நமக்கு தெரியுங்க. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்று பழமொழி சொல்லுது. அப்போ ஒரு விஷயத்த நீங்க ஆண்டவரால் நடத்தப்படுகிறவர்களா இருந்தீங்கன்னா, நீங்க உண்மையான மனவாட்டியா இருந்தீங்கன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஒரு விஷயம் தேவனுக்கு பிரியமில்லாத விஷயத்த செய்யும்போது உங்க மனசுல ஒரு சஞ்சலம் உண்டாகும். ஐயோ நான் இதை செய்யறேனே, இதை செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு இது விருப்பம் இருக்காது, அது செய்யறதுக்கு மனசே வராது, ஒரு சமாதானமே இருக்காது. அப்படி இருக்கும்போது அதை கஷ்டப்பட்டு செய்யாதீங்க. மத்தவங்க எல்லாம் என்கரேஜ் பண்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பண்ணு, நாங்கெல்லாம் பண்றோம், நீனும் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக பண்ணாதீங்க. தானியேல் அவன் யூதர்கள் மற்ற தெய்வங்களை வணங்க கூடாது. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாரும் வணங்குறாங்க. அவங்க கூட மற்ற யூதர்களும் வணங்கியிருப்பாங்க. அப்ப நினைச்சிருப்பேன், இதுல என்ன ஆக போகுது, நம்ம உயிர் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா லைட்டா குனிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கலாம். ஆக்டாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது கூட பண்ணல. ஒரு விஷயம் என் ஆண்டவருக்கு பிடிக்காது, ஒரு விஷயம் என் மனவாளனை காயப்படுத்தும் தெரிஞ்சா அதை செய்யாதீங்க. உயிரே போனாலும் செய்யாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் சா பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்க. முதல்ல நம்ம ஓடி போனோம் பாவத்துக்கு எதிரா. இப்போ நம்ம எதிர்த்து நிக்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிற காலம் வந்துருச்சு. எனவே எதிர்த்து நிற்போம். அவரை மணவாளனாக ஏற்றுக்கொள்ளுங்க. அவரு அவருக்கு நீங்க செய்யற பாவம், அவருக்கு செய்யற துரோகம் நினைங்க. அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டைம் ஒரு சின்ன விஷயத்த செய்யும்போது உங்களுக்கு மனசுல ஒரு சஞ்சலம் உண்டாகும். ஐயோ என்னுடைய மணவாளனுக்கு நான் துரோகம் பண்றேன், என் மணவாளனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே அதை செய்யறதை நீங்க நிறுத்துவீங்க. எனவே தண்டனை வரும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விஷயம். ஆண்டவர் எல்லா டைமும் உட்கார்ந்து உங்களை தண்டிச்சுட்டே இருக்க மாட்டாங்க. அவரு சொல்றாரு, எல்லா டைமும் அடிக்கிறதுக்கு அவருக்கு அது வேலை கிடையாது. எல்லா தடவையும் பாவம் பண்ணும்போது அடிக்கணும் அடிக்கணுங்கிறது அவருடைய வேலை கிடையாது. அப்போ நம்ம சோர்ந்து போயிடுவோம். எல்லாம் நம்ம செய்யற தப்புக்கெல்லாம் அவர் தண்டனை உடனே உடனே கொடுத்தாருன்னா நம்ம சோர்ந்து போவோம். அப்படி கொடுக்க மாட்டார் அவர். அப்படி நம்ம அதை அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது. எப்படி யோசிக்கணும்னா, நான் பாவம் செய்யும் போது அவருடைய மனம் நோக்குறது, நான் தப்பு பண்ணும்போது நான் அவரை மறுபடியும் சிலுவையில அறைகிறேன் அப்படின்னு நம்ம யோசிச்சு நான் உங்களை காயப்படுத்த மாட்டார் அவர். ஒரு சாதாரண ஒரு உலக மனுஷனை காயப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக நம்ம எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றோம்ல. நம்மளை ஏமாற்ற மனுஷனை நம்ம காயப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு விஷயத்த நம்ம இழக்கிறோம். ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரை நம்ம திருப்தி படுத்துறதுக்காக, அவரை நம்ம காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு முயற்சி எடுக்கணுங்கிறத யோசிச்சு பாருங்க. எனவே ஒவ்வொருத்தரையும் ஒரு தப்பை செய்யும் போது என் ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையிலே மரித்ததை சிந்தித்து பாருங்க. அவர் நமக்கு மனவாளனா இருப்பதை சிந்திச்சு பாருங்க. அவர் காயப்படுவதை யோசிச்சு பாருங்க.
ஒவ்வொரு தடையும் தப்பு பண்ணும்போது அவரை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிறோங்கிறத யோசிச்சு பாருங்க. தப்பு பண்றோங்கிறது உணர்வு வராது. தப்பு பண்ணாலும் ஆண்டவரே நம்ம அதை கிராண்டட் எடுத்துக்க மாட்டோம். சில நேரம் தவறாம தெரியாம பண்ணுவோம். அதுதான் பவுலும் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாம செய்யறேன். சில நேரம் பண்ணுவோம். அதனால கரெக்ட் தான். நம்மளால எல்லா டைமும் தப்பு பண்ணாம இருக்க முடியாது, பண்ணுவோம். ஆனால் அந்த உணர்வு இழந்துடாதீங்க. பாவம் செய்யும் போது உங்க மனசு சஞ்சலப்படணும். இன்னைக்கு நிறையவங்களுடைய மனசு ரொம்ப கேஷுவலா, ஒரு காலத்துல நம்ம சின்ன தப்பை செஞ்சா கூட நமக்கு அவ்வளவு பதட்டமா இருக்கும், அவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆனா இன்னைக்கு பெரிய பெரிய தப்பை செய்யறோம், மனசுல ஒரு பதட்டமும் இல்ல, மனசுல ஒரு பயமும் இல்ல, மனசுல ஒரு சஞ்சலமும் இல்ல. நம்ம நிம்மதியா இருக்கிறோம். அந்த தப்ப பண்ணோங்கிற ஒரு உணர்வே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஆண்டவருக்கும் நமக்கு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். அந்த உறவை இழந்து கொண்டே இருக்கிறோம். எனவே அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவை நம்ம இழந்துடக்கூடாது. நம்ம ஆண்டவர் இந்த எல்லாத்துக்கும் மழையை கொடுப்பாருங்க. நல்லவனுக்கும் கொடுப்பாரு, கெட்டவனுக்கும் கொடுப்பாரு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருங்கிறதுக்காக ஆண்டவரோட உங்களை நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம அதுலதான் தப்பு பண்ணிடுறோம். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிற, எனக்கு காரை கொடுத்துருக்காரு, வேலையை கொடுத்துருக்காரு, வீடை கொடுத்துருக்காரு. அப்படி இல்லைங்க. உண்மையான அன்பு என்பது ஆசீர்வாதத்தோட நிக்காது. ஆண்டவர் நல்லவருக்கும் மழையை கொடுப்பார், கெட்டவனுக்கும் மழையை கொடுப்பார். உங்க ஆசீர்வாதத்தை வச்சு நீங்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருங்கிறத கணக்கு போட்டுறாரு. நீங்க பாவம் செய்யும் போது உங்க மனசு எவ்வளவு சஞ்சலப்படுதோ அதை வச்சுதான் நீங்க கணக்கு போட முடியும். உங்களுக்கு மனசுல சஞ்சலமே வரலன்னா ஆண்டவருக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது கூட உங்களுக்கு மனசு அடிக்குது அப்படின்னா ஆண்டவரோட நெருங்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் அளவு. இதை வைத்து உங்களை நீங்களே அளந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.